ஊடகங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு நல்ல தீனி அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலையினுடைய தொடர்ந்து வரக்கூடிய கண்டென்ட்ஸ் தான். சோ அந்த வகையில இப்பவும் சரி எப்பவும் சரி அண்ணாமலை சொன்ன அந்த வார்த்தை நிஜமா இருக்கு. தமிழகத்துக்காகவே பிறந்தவர் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்துல இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருந்தாரு தமிழகத்துக்கு அப்படிங்கும் போது முன்னாள் மாநில தலைவரா ஆயிட்டாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ நயினா நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பு ஏத்துட்டு இருந்தாலும் அவர் இல்லையே அப்படிங்கிற அவரோட இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கான ஒரு ஆளுமை யாருக்கிட்டையும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மக்களிடையே தொண்டர்களிடையே அந்த கட்சி நிர்வாகிகள் கிட்ட கூட அதை பார்க்க முடியுது. அண்ட் ஈவன் எல்லாரும் அந்த எம்டினஸ் ஃபீல் பண்ணவும் முடியுது. சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது இப்ப அண்ணாமலைய நம்ம திரும்பவும் ஓவர் கம் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல பதவி கொடுத்தா நல்லா இருக்குமே, அவர் இங்க இல்லையே அப்படின்னு நினைச்சாலும் அவருக்கு எம்பி சீட் ரெடியா இருக்கு, ஆந்திராவில தான் அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் புரசல் விஷயங்களும் வந்தது. சோ இதை என்கொயரிஸா பார்க்கும்போது நம்மளுக்கு தோன்ற விஷயம் என்னன்னா, அங்க ஆந்திராவில ஒரு எம்பி தானாவே முன் ராஜினாமா பண்ணி 2 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு போதுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ மீதம் இருக்கிற வருடங்களை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு எம்பி வந்தாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நியமிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச்சுவார்த்தையில இருக்காங்க. மேலிடம் பேசுது, டெல்லி பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே முற்றிலும் வீணா போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அந்த இடத்தை நிரப்புறதுக்காக வேற ஒரு பர்சன் வந்தாச்சு. சோ இப்போ அங்க அவங்க தரப்பு சொல்றது, நாங்க எப்பவாவது அண்ணாமலை நியமிக்க போறோம்னு எங்களுடைய வாயில இருந்து வந்துச்சா, இல்ல நாங்களே ஒதுக்கிட்டோம்னு ஊடகங்கள் பேசுறீங்க, என்னதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பினர் எல்லாரும் ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. நீங்களா பேசிக்கிட்டு நீங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அது கிடைக்கலன்னு அண்ணாமலை சொல்லக்கூடாது. ஆனா அப்போல இருந்து அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் இப்ப யோசிச்சு பார்த்தா, ரீசெண்ட் டேஸ்ல அவர் சொல்லியிருந்தாரு, எல்லாரும் போய் கேட்டோம், தேசிய அளவுல எல்லாம் உங்களுக்கு நிறைய ஒரு பெரிய பெரிய டிசிக்னேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறாங்களே, பொறுப்புகள்லாம் வரப்போதாமே அப்படின்னு சொல்லும் போது, அண்ணா நீங்க வேற ஏன் அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தமிழகத்துல திமுக ஒழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், என்னுடைய ஒரே ஒரு ஆயுதமும் அது மட்டும்தான். சரி, நான் உங்க கண்ணு முன்னாடிதான் இருப்பேன், தமிழகத்துக்குள்ள மட்டும்தான் இருப்பேன், டெல்லி போவேன், ஆனா ஒரு நாள்ல வந்துருவேன், உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்க கண்ணு முன்னாடிதான் சுத்திட்டு இருப்பேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. சோ அவர் சொன்ன வார்த்தை நிஜமாயிடுச்சோ, இதுக்கப்புறம் அவர் தமிழகத்திலேயே வேற ஏதாவது ஒரு பொறுப்புல உட்காரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல கோணல எல்லாரும் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ணாமலை அவர்கள் இல்லாத இந்த அரசியல் இப்போதைக்கு ஒரு பொறுப்புல இல்லாததுனால அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், தெரிஞ்சுக்கலாம், நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாத்தையும் கூட நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.